நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரகத்தில் 482 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,35,25,929 மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற தொகை முதற்கட்டமாக 60 பயனாளிகளுக்கு ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டிலும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 47 பயனாளிகளுக்கு ரூபாய் 48,78,440 மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷாநவாஸ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அதையும் இங்கே அன்பு சகோதரர் ஷாநவாஸ் அவர்களே, நமது மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஆகாஷ் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் நம்முடைய அரசு பதவியேற்ற 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு என்பதை அன்றாடம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய சாட்சிதான் இந்த விழா. நீண்ட காலமாக கிடப்பில் கிடந்த திட்டங்கள், நீண்ட காலமாக மக்களிடமிருந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நிறைவேற்றப்படுகிறது என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். பிசிஎல் நிலம் கொடுத்த மக்கள், அதனால் வாழ்வாதாரம் இழந்த மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய கோரிக்கைகளோடு மறுவாழ்வு இழப்பீடு கேட்டு போராடி கொண்டிருந்தீர்கள். போராட்டங்களையே நடத்தினீர்கள். அப்போதே சொன்னோம், இந்த அரசு உங்களை கைவிடாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஏழை எளிய மக்களின் மீது பரிவு கொண்டவர், கனிவு கொண்டவர். உங்களின் கோரிக்கை கட்டாயம் நிறைவேறும் என்று சொன்னோம். அந்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு, குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதன் கௌதமனுடைய முயற்சி, சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய முயற்சி, சட்டமன்றத்திலேயே இதற்காக குரல் எழுப்பினோம். நாடாளுமன்ற உறுப்பினருடைய முயற்சி, எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்து இன்றைக்கு உங்களுக்கு இதை பெற்று தந்திருக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. யாரெல்லாம் கேட்டீர்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று போராடினீர்களோ, யாரும் விடுபடாமல் இந்த இழப்பீடு போய் சேர வேண்டும் என்று சொல்லி பெருமுயற்சி எடுத்து இன்றைக்கு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளில் நாம் இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், நாகை சட்டமன்ற உறுப்பினர் முதலில் இந்த சிபிசிஐ தொகை 800 இருந்தது, 1100 என்று குறிப்பிட்டது, 1500 என்று சொல்லப்பட்டது, 1800 என்று குறிப்பிட்டது. அனைவருக்கும் ஒரு நபர் கூட விடுதலை இல்லாமல் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொகை கிடைப்பதற்கு வித்திட்டவர் நம்முடைய முதலமைச்சர், அதற்கு ஊக்கப்படுத்தியவர் நம்முடைய அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பயன்பெறுகிற பொழுதுதான் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்களின் எண்ணம் நிறைவேறும், நம்முடைய பொறுப்பு அமைச்சரின் முயற்சி நிறைவேறும். நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிக்க பணிவோடு மிக மிக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். லாங் பெண்டிங் ஒரு இஷ்யூ போன்ற 2 வருடமாக இந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருந்தது. எல்லாம் ப்ராசஸ் பண்ணி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முயற்சியால் மற்றும் எம்எல்ஏஸின் முயற்சியால் இந்த கவர்மெண்ட் ஜியோ இஷ்யூ பண்ணி, அதுக்கப்புறம் சிபிசிஎல் இருந்து போன வாரம் இந்த 2163 பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அதெல்லாம் 5 லட்சம் ரூபாய் வைத்து வழங்க வேண்டிய 112 கோடி வந்து மாவட்ட ஆட்சியரின் வங்கி கணக்கில் வந்து செயல்படுத்தி இருக்கிறது. இப்போ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சு இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்களா ஒரு 60 பேருக்கு நம்ம முதல்ல இந்த ப்ராசஸ் முடியக்கூடிய 60 பேருக்கு இங்கே வழங்க உள்ளோம். இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் யாரும் இங்கே வந்து கலெக்டரேட் வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை, மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நம்மளே வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் தேவை இருந்துச்சுன்னா உங்களை அப்ரோச் பண்ணி அந்த ஆவணங்களை வாங்கி இந்த ப்ராசஸ் முடித்து மற்றும் அரிமணம் ஆகிய கிராமங்களில் சிபிசிஎல் மறுவாழ்வு மற்றும் மறு குடியமைப்பு பயனாளிகள் மொத்த எண்ணிக்கை ஏறத்தாழ 2163 இவர்களுக்கான மொத்த இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 112 கோடியே 15,78,057 ரூபாய் என்கின்ற வகையில் இன்று முதற்கட்டமாக இழப்பீடு வழங்கப்படும் பயனாளிகளின் எண்ணிக்கை 60. இவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை ஏறத்தாழ ஒரு 3 கோடி ரூபாய் என்கின்ற அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலவச வீட்டுமனை பட்டா கோடியக்காடு, வண்டுவாஞ்சேரி, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், பனங்குடி, பச்சை பிள்ளையார் கோவில், தெற்கு பால் பண்ணைச்சேரி, அக்கரைப்பேட்டை, வடக்கு கோயில்நல்லூர் என்று இதை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ 482 பேருக்கு பட்டா வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு. ஆக இதை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களுக்கும் குறிப்பாக வருவாய்த்துறை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் முதலில் நன்றிகளை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது பல நேரங்களில் நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்காக இருந்தாலும் சரி, அது இன்னைக்கு நிறைவேறிருக்குது என்று சொன்னால் அது நாங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதிகாரத்தை கேட்டோம் அது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டது இதுதான் முக்கிய பிரச்சனையாக கேட்டிருக்கிறாங்க. சிபிசிஎல் சார்ந்தும் சரி, இலவச வீட்டுமனை பட்டா என்று உடனடியாக அதற்கு நம்முடைய கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய அரசு அலுவலர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். மேடையிலே இங்கே நம்முடைய பொதுவிட மையம் எங்களை பாராட்டியிருக்கிறது, சிறுத்தையும் எங்களை பாராட்டியிருக்கிறது, மீனும் எங்களை பாராட்டியிருக்கிறது, மனிதர்கள் நீங்களும் எங்களை பாராட்டுகிறீர்கள். கூடவே எங்களுக்கு அது பெருமையாக இருந்த காரணம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு என்று சொன்னாலும் இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரரே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். இதுக்கு மீறிதான் மற்றதெல்லாம் என்கின்ற இடத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த பார்வை என்பது நம்முடைய நாகை மாவட்டத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்னுடைய சகோதரர் ஷானவா சொன்ன மாதிரி மிக விரைவாக ஓரிரு நாட்களில் டைடல் பார்க், மினி டைடல் பார்க், நியோ டைடல் பார்க்கான அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரே செய்ய இருக்கிறார் என்கின்ற அந்த நல்ல செய்தி நமக்கு வந்திருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம படிப்பை கொடுக்குறோம். படிப்பு முடிச்சதுக்கு பிறகு கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்கேயோ வேலை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. பொறுமையாக இருங்க, நாகப்பட்டினத்தை உங்களுக்கான ஒரு டைடல் பார்க் கொடுத்ததான் பிள்ளைக்கு இங்கே சேர்த்தலாம் என்று சொல்லும் பொழுது பொருளாதார ரீதியாக நாம் நம்ம எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விதத்துல தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற இது ஒரு கடைசி நிகழ்வாக என்று சொன்னாமா திராவிட மாடல் ஃபர்ஸ்ட் வருஷன் திராவிட மாடல் 2.0 போல மீண்டும் நாம் தொடர்ந்து தொடர்ந்து பனங்குடி பகுதியை சார்ந்த முத்துவே நந்தினி கரெக்டா தான் இருக்கு. ஓகே சார், பின்னாடி வரா ராஜலட்சுமி சார் ஓகே சார்.